ஊபி மாநிலம் முஜாஃபர்பூரில் வந்து லஹூரியா கிராமம். இந்த கிராமத்து மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதாவது டேங்கர் தண்ணி வரவழைச்சு அதுக்கு பணத்தை கொடுத்து இந்த மக்கள் வறிய மக்கள், இதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலையாக இருக்கணும். அரசாங்கம் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது அடிப்படை தேவைங்க தண்ணி. ஆனால் அதை வந்து இவங்க வந்து தயார் பண்ணி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த மாவட்டத்துக்கு திவ்யா மித்தல்ங்கிற ஒரு லேடி கலெக்டர் வராங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு உடனே பணத்தை ஒதுக்கி அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி கொடுக்குறாங்க. அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு விழாவும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த விழாவில் அந்த கலெக்டரை அந்த ஊர் மக்களே கொண்டாடுறாங்க. உடனே விபுல் சிங்கிற ஒரு பாஜக தலைவர் அவன் என்ன பண்ணுறான்னாக்க, என்ன இது நீனா வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நீனா திறந்து வைப்ப, அப்போ நாங்களாம் எதுக்கு ஒரு எம்எல்ஏவை கூப்பிடல, ஒரு மந்திரியை கூப்பிடல, ஒரு எம்பியை கூப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த யோகி ஆதித்யநாத்தை சொல்லி அந்த கலெக்டரை இடமாற்றம் பண்ணிட்டானுங்க. அதாவது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சால் தான் பிஜேபிக்கு பொறுக்காத. உடனே யோகி ஆதித்யநாத் அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, உடனே அந்த கலெக்டரை இடமாற்றம் பண்ணுறாப்புல. இடமாற்றம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த தண்ணி போகிற பைப்பு லைன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பிஜேபி குரூப்பு போய் உடைக்கிறானுங்க. ஏன்னாக்க அங்கே வர தண்ணி வந்து இது வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை சப்ளை பண்ணுறானுங்க பாருங்கள். அந்த தண்ணிக்காரனுங்கெல்லாம் அவனும் எல்லாருக்கும் நஷ்டமாகுமா இல்லையா, எப்படிலாம் சிந்திக்கிறானுங்க பாருங்கள். அப்போது அவனுங்க வந்து உடைக்கிறானுங்க. உடைச்சது பிறகு இப்போ திரும்பவும் அந்த மக்கள் காசு கொடுத்து தண்ணீரை வாங்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பிஜேபி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இவர்கள்ட்ட வந்து மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியாது. காசு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்த நோக்கி இவங்க ஓடக்கூடியவர்கள். அது வந்து ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களா, சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்களா, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ பாதிக்கப்பட்டது ஃபுல்லாக அது ஒரு ஹிந்து கிராமம் தான். இப்போ முஸ்லீம்கள் மட்டும்தான் அவங்க கருவறுத்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இந்துக்களுக்கும் எதிரானவர்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாம்பிள். அந்த வீடியோவை பாருங்கள். भाई, जिन आईएएस ऑफिसर ने पूरे गांव को पानी पिलाया, उनको यूपी की सरकार ने ड्यूटी से ही हटा दिया। अब हमारे यूपी के मिर्जापुर में यह है लहोरिया गांव। यहाँ पर पिछले 75 सालों से पानी की कोई व्यवस्था नहीं है। गांव के प्रधान बोले कि हमें पैसे देकर प्राइवेट टैंकर मंगाने पड़ते हैं। एमपी, मंत्री, एमएलए सबको लिख दिया, लेकिन अब तक किसी ने कुछ नहीं किया। और फिर यहाँ पर आईएएस दिव्या मित्तल की हुई पोस्टिंग, जिन्होंने सिर्फ 9 महीने के अंदर पूरे गाँव में पानी के नलके लगवा दिए। पर शॉकिंग है कि उनके इस काम के बाद उनको अपनी पोस्ट से हटा दिया गया। अब वहां के लोकल बीजेपी के लीडर विपुल सिंह बोले कि आईएएस मैडम को उद्घाटन के टाइम पे किसी एमपी, मंत्री या एमएलए को बुलाना चाहिए था, उन्होंने नहीं किया। अब एक और शॉकिंग बात, आईएएस मैडम के जाने के बाद वहां पर कुछ बंदे आए जिन्होंने पानी की पाइपलाइन को तोड़ दिया और अब वापस से गांव वालों को पैसे देकर प्राइवेट टैंकर बुलाने पड़ रहे हैं। பாஜக முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, அவர்கள் இந்துக்களுக்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதன் மூலம் நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, ஏழைகளாக போயிட்டுருக்காங்க, பணக்காரன் மேலும் மேலும் பணக்காராகிட்டு இருக்கிறான். இதுதான் பிஜேபியோட ஆட்சின்னு லட்சணம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து குஜராத் பக்கம் போய் கொஞ்சம் பார்ப்போம். அங்கே வந்து அகமதாபாத்தில் சந்தோலா ஏரின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் பெரும்பாலும் முஸ்லீம்களாக தான் இருக்கணும். ஏன்னா அகமதாபாத்துங்கிறதுனால பக்கத்தில் ஏரிகள் பக்கத்தில் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் அந்த இடங்கள்லாம் வந்து இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு போலீஸ் பட்டாளமும் புல்டோசர்களும் லாரிகளும் எல்லாம் வரிசையாக நிற்கிது பாருங்கள். ஒரு நாட்டுடைய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க தான் அரசு வந்து முனைப்பாக செயல்படும். இங்கே என்னடானா உல்டாவா அவன் சொந்த காசில் போட்டு வீடை கட்டி வச்சுருக்கிறான். அதில் ஏதாவது ஒரு நொட்டையை சொல்லி, அதில் இந்த வக்பு சட்டம் வேறு இப்போ இவனு கையில் போயிடுச்சா, அதை வச்சுக்கிட்டு இனி என்னென்னலாம் நாடகம் ஆடுவானுங்கன்னு இப்போ தெரியணும். அந்த இடங்களெல்லாம் அபகரிக்கிறதுக்கு அந்த இடங்கள்லாம் போய் நீங்கள் வந்து இல்லீகலாக கட்டியிருக்கீங்க. ஆனால் இந்துக்கள் பக்கத்துலேயே ஒரு 4-5 வீடுகள் இந்துக்கள் வீடு இருக்கும், அந்த வீடெல்லாம் விட்டுருவானுங்க.
முஸ்லீம் வீடு எங்கே இருக்குதோ அதையா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இடிப்பானுங்க. அக்கிரமக்காரர்களின் ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடித்தது கிடையாது. எல்லா மக்களையும் அரவணைச்சு செல்லக்கூடிய மக்கள் தான் நீண்ட நாள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மக்களும் வாழ்த்துவாங்க. ஒரு சாரார் மக்களுடைய, அதாவது பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க நபிகள் நாயகம். அது மாதிரி தன்னுடைய வருங்கால சேமிப்புகள்லாம் சேர்த்து வீடுகளை கட்டி வச்சா இந்த நாய்ங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இடித்து தள்ளுறானுங்க. இது பாருங்கள், வரிசையாக நிற்கிது பாருங்கள். இது எல்லாம் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இல்லை, எல்லா வீடுகளையும் இடித்து தரமட்டமாக்குறது. அப்போ ஒரு கிராமத்தையே சுத்தமாக இடித்து தரமட்டமாகி அதை வந்து அந்த மண்ணெல்லாம் இதில் அள்ளி போட்டு அந்த இடத்த பெரும் அத்தானி அம்பானிக்கு குத்தகைக்கு விடுவானுங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. அதற்கான வேலைகள் தான் நடக்குது. நடக்கட்டும். அதாவது அநியாயக்காரர்கள் ரொம்ப நாள் நீடித்தது கிடையாது. அவர்கள் என்ன பண்ணாலும் பண்ணட்டும். எந்த அளவு முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். இறைவன் இருக்கிறான். அதாவது தான் எங்களுக்கு இறைவன் போதுமானவன் அப்படின்னு தான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க கடைசியில். அதுதான் நடக்கும். இறைவன் போதுமானவன் நமக்கு.